முதல்வர் பன்னீர்செல்வத்தின் கையை வெட்டுவேன் என்று மிரட்டிய முன்னாள் அதிமுக எம்எல்ஏ கலைராஜன் மீது தேனாம்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதிமுகவில் பன்னீர்செல்வம் அணி, சசிகலா அணி என்று பிரிந்துள்ளது. போயஸ் கார்டன் முன் கூடும் சசிகலா அணியினர் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வத்தை விமர்சித்து ஊடகங்களிடம் தொடர்ந்து பேட்டியளித்து வருகின்றனர். அதிமுக எம்எல்ஏ கலைராஜன் கடந்த 9ஆம் தேதி பேசும்போது, கட்சியை கைப்பற்ற நினைத்தால் பன்னீர்செல்வத்தின் கையை வெட்டுவேன் என்று மிரட்டும் தொனியில் பேசினார். இதனைத் தொடர்ந்து கடந்த 10ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் செல்லப்பாண்டி என்பவர் தமிழக முதல்வருக்கு கொலை மிரட்டல் விடுத்த கலைராஜன் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை அலுவலகத்தில் மனு செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் கலைராஜன் மீது கொலை மிரட்டல் உட்பட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் பேசியது தவறு என்று கூறியும் தம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று கலைராஜன் கூறியுள்ளார். அவரே வாபஸ் வாங்கியிருக்காரு. இதான் வாபஸ் காப்பி. புகார் கொடுத்தவன் திரும்ப பெற்ற பிறகு என் மீது வழக்கு போடுவது என்பது அரசியல் பழிவாங்கும் நோக்கம். இரண்டாவது என்ன மிரட்டுகிற நோக்கம்.